நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் முதல் அனல்மின் நிலையத்தை இடிக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் துரையிடம் கேட்கலாம். செந்தில் துரை, விவரங்கள். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் நிலக்கரி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய கடந்த 1962ஆம் ஆண்டு முதல் அனல் மின் நிலையம் தொடங்கப்பட்டது. இதிலிருந்து 600 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்த அனல் மின் நிலையம் ஜெர்மன் மற்றும் ரஷ்யா தொழில்நுட்பங்களுடன் கூடிய பொறியாளர்களால் வடிவமைக்கப்பட்டது. இந்த அனல் மின் நிலையத்துக்கு 25 ஆண்டுகள் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த அனல் மின் நிலையம் ஒரு சில முறை புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் இயங்க தொடங்கியது. உலக அளவில் ஒரு அனல் மின் நிலையம் 20 ஆண்டுகளுக்கு மேல் இயங்கக்கூடாது என வரையறை செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மத்திய பசுமை தீர்ப்பாயம் ஆயுட்காலம் முடிந்த நிலையில் உள்ள நெய்வேலி முதலாவது என்எல்சி அனல் மின் நிலையத்தை மூடுவதற்கு உத்தரவிட்டது. அதன் பேரில் நெய்வேலி என்எல்சி முதலாவது அனல் மின் நிலையம் கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் மூடப்பட்டது. இந்த அனல் மின் நிலையத்தை மூடுவதால் ஏற்படும் மின் உற்பத்தி இழப்பை ஈடு செய்யும் வகையில் புதிய அனல் மின் நிலையம் செயல்பட தொடங்கியது. இந்த நிலையில் பாதுகாப்பாக என்எல்சி முதலாவது அனல் மின் நிலையத்தை இடிக்கும் பணி துவங்கியது. 52 காலமாக என்எல்சியின் அடையாளமாக திகழ்ந்த முதலாவது அனல் மின் நிலையத்தை இடிக்கும் பணி துவங்கி நடைபெற்று வருகிறது. இடிக்கும் பணி நடைபெறுவதால் முதல் அனல் மின் நிலைய பகுதிக்கு தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி செந்தில் துரை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.